ஸ்ரீதரிய வியாக்கியானத்தோட இந்த நாராயணியத்தை சொல்ற போது அந்த கடலக்குடி சாஸ்திரியோட மாப்பிள்ளை தான் அனந்தராம தீட்சிதர். அவருக்கு 3 பெண்ணு, 3மே பொண்ணு தான். முதல் பொண்ணுக்கு சாரதான்னு பேர். சச்சிதானந்த அபிநவ நரசிம்ம பாரதி பெரிவாள்னு இருந்தார் சிங்கேரியில. அவருடைய வித்யா அந்த நவராத்திரி சமயத்துல வித்வான்களுடைய சாஸ்திர சதஸு அதுக்கு இவர் போயிருந்த போது பெரியவா அனுகிரகம் பண்ணி ஒரு பழம் கொடுத்து வம்சவிருத்தி ஏற்படணும்னு இவர் பிரார்த்திக்கும் போது பழம் கொடுத்து குழந்தை பிறக்கும், பொன் குழந்தை பிறக்கும், சாரதான்னு பேர் வையி. முன்னாடி எல்லாம் குழந்தை பிறக்கும், பொன் குழந்தை பிறக்கும், சாரதான்னு பேர் வையி. இதோட நிறுத்திக்கல, அவதார புருஷனை கல்யாணம் பண்ணிப்பாள். ஐயோ, ஒரு அவதாரமான மகான் ஒருத்தரை பர்த்தாவா அடைவா அப்படின்னு பிறக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு விட்டாள் தெரியுமா. அதுதான் எங்க பாட்டி தாத்தா தான் இந்த அவதார புருஷன் மகா அந்தராம தீட்சிதர் செங்காலி. இந்த தாத்தாவோட பழகினவாளுக்கு தான் நான் சொல்றது தெரியும். 1,000 பேர் இருந்தாலும் தாத்தா கதையை கேட்டவா இன்னொருத்தரோட அதை கம்பேர் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இதை விட ராஜாஜியே கேட்டாரு, யார் வைஷ்ணவாலே கேட்டார். நம்ம வைஷ்ணவாலே 1000 பேர் இருக்காலே, அதெல்லாம் விட்டுட்டு நீயே இவர் கதைக்கு போற, ஒரு ஸ்மார்த்தர் சொல்ற கதைக்கு போறேன்னு ஒரு வித்வான் சண்டை போட்டார். கரெக்டா சாயங்காலம் 5 மணி அவர் ஆத்துக்கு வரும்போது, இப்போ உனக்கு ராத்திரி என்ன வேலைன்னு கேட்டாரு ராஜாஜி. இன்னைக்கு ஒன்றும் வேலை இல்லைங்க. அப்ப என்னோட வாழ்ந்த எங்க போறேன்னு, நான் திருவல்லிக்கேணி இந்த ஸ்கூல் இருக்கு பாருங்க, இந்து ஹை ஸ்கூல், அங்க போறேன். எதுக்கு போறேன்னா ஒரு பிரவச்சனம். அவர் கூப்பிட்டாரேன்னு வந்துட்டார். வந்தா தாத்தாவோட பிரவச்சனம் முன்னாடி உட்கார்ந்துட்டார். இவருக்கு இஷ்டமே இல்லை, அந்த வித்வானுக்கு இஷ்டமே இல்லை. உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்து 1/2 மணி நேரம் தான் ஆகிருக்கும். இந்த வித்வான் கண்ணிலேருந்து கண்ணீர் வரும், தாரதாரையா கண்ணீர் வரும். அப்ப கேட்டார் ராஜாஜி, படிப்புன்னு சொல்றையே, அந்த சாஸ்திரத்துக்கும் இந்த சப்தத்துக்கும் என்ன வித்தியாசம்ங்கிறத நீ உணர்ந்துட்டியான்னு கேட்டார். ராஜாஜி ஒரு பேச்சுல சொல்றார், அது அப்படியே பை ரெக்கார்டு உங்கள்கிட்ட இருக்கு, நீங்க பேசணும் 5 நிமிஷம் அப்படின்னு தாத்தா நம்ம லட்சுமணன் இருந்தா அதை ரெக்கார்ட் பண்ணது. அவாத்துல உள்ள ரெக்கார்டர்ல தான் அது இருந்தது. நீங்க பேசணும் 5 நிமிஷம் அப்படின்ன உடனே நான் என்னத்த பேச போறேன்னு ராஜாஜி, ஏன் நான் பேசுறதெல்லாம் மண்ணை தூங்குற மாதிரி, நீங்க பேசுறதெல்லாம் விதைய விதைக்கிற மாதிரி, நீங்க உங்க சப்தங்கள்லாம் விதை விதைக்கிற மாதிரி ஒருத்தர் ஹிருதயத்துல போய் உட்கார்ந்துட்டு அதனால ஒரு பிரயோஜனம் இருக்கு. நாங்க பேசுறதெல்லாம் அழகா இருக்குமே தவிர பிரயோஜனம் இருக்காது. அது மாதிரி அந்த பிரயோஜனம், அந்த சப்தம் பகவத் ஸ்வரூபத்தை ஹிருதயத்துல கொண்டு நிறுத்து. அதுதான் உபன்யாசம்னு பேர். பாக்கி யார் பேசினாலும் அது கதாகாலட்சேபம், சொற்பொழிவு, இந்த வார்த்தைகள் தான் வரும். உபன்யாசம் அப்படிங்கிறது தாத்தாவோட சப்தத்துக்கு தான் பொருந்து வந்து பகவானை கொண்டு பக்கத்துல உட்காந்து இருக்காங்க. தான் அனுபவிச்ச அந்த குருவாயூரப்பனை உலகம் முழுக்க சுதேசமித்திரன் எழுதினார், அப்புறம் கல்கியில் எழுதினார் நாராயணியத்தை. உலகம் முழுக்க பிரசித்தியாச்சு. யார் வந்தாலும் அவளுக்கு நாராயணியத்தை தான் புஸ்தகத்தை கொடுப்பார் தாத்தா. அனுகிரகம் பண்ணி சுந்தரகாண்டம் நாராயணியம், இதுதான் தாத்தா சொல்றது. என்ன பிரச்சனைனாலும் இந்த பாராயணம் பண்ணி முதல்ல நாம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது. பரிகாரங்கள்லாம் சத்தியம், அது ஒன்றும் ஆட்சேபனையே கிடையாது. சில பேர் பரிகாரமே பொய்யுங்கிறான், அப்படி சொல்லக்கூடாது. நான் தான் சொன்னேன், ஜோசியம் உண்மை, ஜோசியம் தான் பொய்யுங்கிறேனோ. அது மாதிரி பரிகாரம் உண்மை, பண்ணி வைக்கிறவா தான் ஃப்ராட் அப்படின்றதுனால அந்த பரிகாரத்தையும் ஃப்ராட்னு சொல்லலாம். இன்னைக்கு உள்பட சத்தியமா உள்ளவா பண்ணி வச்சா பலிக்கிற பரிகாரங்கள் இருக்கு. எழுதி கொடுத்துட்டு பண்ண முடியும். இது நடக்கும், சொல்றபடி பண்ணினா நடக்கும் அப்படின்னு. இதெல்லாம் நிறைய நான் சொல்லுவேன். 99% பரிகாரத்தினால மாத்திக்க முடியும் பிரச்சனைகளை. 1% மாற்றணும், அது பகவான் கையில் இருக்கிறது. அது மாற்ற முடியாதான்னு தெரியாம நாம் முயற்சியே பண்ணாம எப்படி இருக்க முடியும்? உழைக்காதுங்கிறதுக்கு வைத்தியம் பண்றாரே டாக்டர்.
ஒரு சான்ஸ் தானே, குழைக்குமா அப்படின்னு ஒரு சான்ஸ் தானே. அது மாதிரி நாம முயற்சியே பண்ணாம எப்படி இருக்க முடியும்? அது வேஸ்ட் ஆகாது. இன்னொன்னு சொல்றேன், வைத்தியத்துல நீங்க 10 லட்சம் ரூபாய் செலவழிச்சாலும் ஜீரோ தான். அது பரிகாரத்துல 10 ரூபாய் செலவழிச்சாலும் இந்த ஜென்மால இல்லைன்னாலும் அடுத்த ஜென்மாவுக்கு அது வந்து அந்த புண்ணியம் டிரான்ஸ்பர் ஆகிடும். இந்த ஜென்மாவோட பலிக்கலைன்னாலும் அடுத்த ஜென்மாவுக்கு அந்த புண்ணியம் வந்துடும். எத்தனையோ பேருக்கு நாராயணியன் தான் தாத்தா அனுகிரகம் பண்ணி கொடுத்தது. அதனால நாராயணியம் எங்க பாரு, எந்த ஊருக்கு போனாலும் நாராயணியம், எந்த கதையை சொன்னாலும் நாராயணியம், இப்படி சொல்லி 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 அது பாடமா எடுத்து அதுக்கப்புறம் இப்ப பார்த்தோம்னா எல்லா ஊர்லயும் நாராயணிய கிளாஸ் நடக்கிறது. ஸ்திரீக்கள்லாம் நிறைய பேர் நாராயணியை கத்துக்கிறாங்க, எத்தனையோ பேர் சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் விதை போட்டது யாருன்னா எங்க தாத்தா. இப்படி பிரசித்தமானதுக்கு காரணம் அவர் தான். அவர் ஏன்னா அவர் சொன்ன மாதிரி இன்னொருத்தர் நீ பரியந்தம் முயற்சி பண்ணாலும் அது வராது. அதனால நாங்க எல்லாமே அந்த முயற்சியை ரொம்ப பண்றது கிடையாது. நீ சொன்னையாமே குருவாயூரப்பா அப்படின்னு அவர் சொன்னா நேர குருவாயூரப்போட பேசுற மாதிரி இருக்கும். நாமெல்லாம் சொல்லும் போது அது ஒரு ஆட் பண்ண மாதிரி தான் இருக்கும் அந்த வார்த்தை. அப்படி ஒரு சப்தம் இந்த நாராயண பட்டத்தில் நாராயணியத்துல மத்தியம புருஷத்துலதான் பேசுறார். நீ சொன்னையாமே குருவாயூரப்பா அப்படின்றது எப்படி வரும்? அவங்க என்ன எல்லாம் குருவாயூரப்பனை பார்த்து நேர பேசுறாம. பொதுவா நான் இப்ப கதை சொல்றேன், நீங்கெல்லாம் கேட்கிறேன். கதை சொல்றது நான், கேட்கறது நீங்க, சொல்லப்படுகிறது பகவானோட கதை. இந்த நான் உலகம் முழுக்க அப்படிதான். கதை சொல்லி பகவானுக்கே கதை சொன்னது 2 பேர் தான். ஒன்று லவகுசர்கள், இன்னொன்று நாராயண பட்டத்தில். ராமாயணத்தில் லவகுசர்கள் நேர பகவானுக்கே சொன்னார். மமாபிதத் பூதிகரம் பிரவக்ஷ்யதே, எனக்கே இது மங்களத்தை கொடுக்கக்கூடிய ராமாயணமா இருக்குன்னு பகவானே சொல்றான். அதனாலதான் கம்பர் சொல்லும் போது வால்மீகி ராமாயணத்துக்கு ஈக்குவலா ஒரு ராமாயணத்தை சொல்லிடக்கூடாது. ஏன்னா வாங்கரும் பாதம் நான்கும் வகுத்த வால்மீகி என்பான் தீங்கவி செவிகள்ளார தேவரும் பருகச் செய்தான். அந்த பகவானே கேட்டான் அந்த ராமாயணத்தை. இந்த பெருமை எந்த ராமாயணத்துக்கும் கிடையாது. அது மாதிரி இந்த பட்டத்தியோட நாராயணியத்தை குருவாயூரப்பனோட நேர பேசுற மாதிரி ஆரம்பிக்கிறார். பாகவதத்தை அனுசரிச்சுதான் ஆரம்பிக்கிறார். பாகவதத்துல பரீட்சித்துங்கிற பஞ்சபாண்டவர்களுடைய பேரன் வந்து கங்கை சாபத்தை அடைஞ்சு கங்கை கரைக்கு வந்தா சுகாச்சாரியால் வந்து பாகவதன் சொன்னால் அப்படின்னு ஆரம்பம். அந்த முன்னாடி கதையை விட்டுட்டாரு. ஏன்னா இந்த பாகவதம் பிரශ්னமே அப்படின்னா கட்பிரஷ்னா முடிவிக்கிருதாகா அப்படின்னு பாகவதத்துல ஒரு ஸ்பெஷல். 6 கேள்வி கேட்கிறா சௌனகாதி மகரிஷி. இந்த 6 கேள்விக்கு பதில் தான் பாகவதம். சௌனகாதி மகரிஷிகள்னு ஒரு குரூப், சூதர்னு ஒருத்தர் கதை சொல்றவர், நைமிசாரண்யம்னு ஒரு இடத்துலதான் இது நடந்தது. பலவிதமான கிளாஸ் எடுக்கும்போது ஒரு நாளைக்கு அவர் கிளாஸ் எடுக்க வரும்போது கதை சொல்ல வரும்போது இந்த சௌனகாதி மகரிஷிகள் கேட்கிறார் 6 கேள்வி. நிச்சயமாக ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது எது? சகல சாஸ்திர சாரம் எது? கிருஷ்ணாவதாரம் என்னதுக்கு பண்ணினான் பகவான்? மற்ற அவதாரங்கள் எதற்கு பண்ணினான்? கிருஷ்ணாவதாரம் பண்ணி எந்த தர்மத்தை ஸ்தாபிச்சான் பகவான்? பகவானால ஸ்தாபிக்கப்பட்ட தர்மம் பகவான் வைகுண்டம் போனதுக்கு அப்புறம் இப்ப எங்க இருக்கு? இந்த 6 கேள்விதான் பாகவதத்துக்கு மூலமே. அதுக்கு பதிலா சூதர் சொல்லும் போது பாகவதத்தை சொல்றேன், நீங்க கேட்ட கேள்விக்கு பாகவதம் தான் பதில் அப்படின்னு உடனே இது யார் பண்ணினார்னா வியாசர் பண்ணினார். எப்ப பண்ணினார்னா நாரதர் உபதேசம் பண்ணி பண்ணினார். எதுக்காக பண்ணினார்னா பகவத் குணத்தை மட்டும் சொல்லணுங்கிறதுக்காக பண்ணினார். மற்ற புராணங்கள்ல பல வகையான கதைகளை சொல்லப்பட்டிருந்தாலும் நிறைய பகவானை பத்தி பேசல அப்படிங்கிற ஒரு குறை இருக்க, இந்த ஜனங்களுக்கு சுலபமா கரையேறதுக்கு வழி என்ன? நீதி, சத்தியம், தபஸு, விரதங்கள், அத்தியனங்கள், பூஜைகள், ஹோமங்கள், யாகங்கள், இத்தனை மார்க்கங்கள் இருந்தாலும் எல்லாரையும் இதை ஃபாலோ பண்ண முடியாது. எல்லாராலையும் இதை முழுசா கடைபிடிக்க முடியுமா? அப்படியே கடைபிடிச்சாலும் அது ஒழுங்கா இருக்கான்னு கேட்டா கிடையாது. அதுக்காக கடைபிடிக்காம இருக்கக்கூடாது. சந்தியாந்தனம் பண்ணல, ஒழுங்கா பண்ணலைங்க சந்தியாந்தனம் பண்ணாம வந்துடுவேன்.
ஒழுங்கா பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். ஏன்னா சந்தியாவனம் பண்றது ஒரு டியூட்டின்னு எப்போ வந்துருக்கோ அப்படி பண்ணாம இருக்க கூடாது. டியூட்டியை பண்ணலைன்னா பகவானுக்கு போகும், கடமையை செய்யல. சந்தியாவனம் இல்லாத வாழ்க்கைதான் அந்த கேள்வி. அது மாதிரி எல்லாராலையும் முடியாத அசக்தர்களுக்கு சுலபமா கரையேறுவதற்கு என்ன வழி அப்படின்னு சொன்னா, நல்ல சத்சங்கத்தை மகான்களை அடைஞ்சு அவர்கள் மூலமா பகவத் குணத்தை கேட்டா ஒரு சாமானிய மனிதர்களும் உயர்ந்த நிலைய ஞானத்தை மோட்சத்தை அடையலாம் அப்படிங்கிறதுக்கு என்னோட சரித்திரமே ஒரு உதாரணம்னு நாரதர் சொன்னார். அதுக்கு ஒரு கதையை சொன்னார். இது வந்து நான் யாருக்கையும் சொல்லல, உங்கள்கிட்ட சொல்றேன் வியாசா அப்படின்னு. தான் ஒரு வேலை செய்தவனோட மகனா இருந்தோம். ஒரு 4 மாசம் மகான்களுக்கு நான் சிசுரூஷை பண்ணினேன். அதற்கு அவர்கள் என் மேல பிரியத்தை காண்பிக்கிறதுக்காக தத்ரான்வகம் கிருஷ்ண கதா பிரஜாயதா அனுகிரகேணாஸ்ருணவம் மனோகரா தாஸ்ரத்தயா மேனு சமம் விஸ்ருந்ததா பிரியஸ்ரவஸ்யங்கமமா பவத்ரதி. எனக்கு ஒரு ருச்சியை உண்டாக்கினார். ஒருத்தருக்கு பிரியம் வந்தா, யாருக்கு பிரியம் வருதோ அவள்கிட்ட என்ன பெருசா இருக்கோ அதை கொடுப்பான். பணக்காரனுக்கு பிரியம் வந்தா பணத்தை கொடுப்பான், படிச்சவனுக்கு பிரியம் வந்தா படிப்பை கொடுப்பான். ஒவ்வொருத்தருக்கு யார்கிட்ட என்ன இருக்கோ அதை தானே கொடுக்க முடியும். மகான்களுக்கு பிரியம் வந்தா அவள்கிட்ட இருக்கிறதா கொடுப்பான். ஞானத்துக்கு பக்திக்கு அதுதான் கொடுப்பான். மற்ற எல்லாம் சம்பாதிச்சுக்கலாம். அவன் கொடுக்கலனாலும் நான் சம்பாதிச்சுக்க முடியும். பணமோ பொருளோ மற்றதெல்லாம். இந்த பக்தியோ ஞானமோ மகான்கள் கொடுக்கலன்னா சம்பாதிக்க முடியாது. இது ஒரு ஆச்சரியம். ஒரு ஐயர் சொன்னார் அப்படிங்கிறது விஷயம் இல்ல. அறவாழி அண்ணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்ல பிறவாழி நீத்தல் அறிந்துங்கிறார். யார்? வள்ளுவர். இதுக்கு என்ன இன்னைக்கு வியாக்கியானம் பண்ணி வச்சிருக்கானோ தெரியல, அது வேற விஷயம். ஆனா அந்த பேசினாலே புரியுற மாதிரி உள்ள குரல் இது. அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீத்தல் அறிந்து. மற்ற எல்லாத்தையும் தாண்ட முடியும், பிறப்பை தாண்ட முடியாது. ஜனன மரணத்தை தாண்டணும்னா அதுக்கு சித்த சுத்தி வேணும், பக்தி வேணும், ஞானம் வேணும். இந்த பக்திய சத்சங்கம் தான் கொடுக்கும். இதை மையமா வச்சு பாகவதம் பண்ண அத சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு சொன்னாரு. பாகவதம் ஆரம்பம். அதனால இவர் சொன்னத்திலேருந்து நேரம் ஆரம்பிச்சுட்டார். கட்டத்தில் டைரக்டா சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதித்யா நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேன நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம் தத்தாவத் ஆதி சாட்சாதி குருபவனபுரே அந்த பாக்கியம் ஜனானா. அந்த சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு என்னத்தை சொல்றாருன்னா, நிர்குணமே சகுணம், பக்தியே ஞானத்தை கொடுக்கும். இந்த 2 விஷயம் தான். உலகம் முழுவதும் உருவ வழிபாடு, உருவமற்ற வழிபாடுன்னு இருக்கு. உருவ வழிபாடு சத்தியா, உருவமற்ற வழிபாடு சத்தியா. இந்த மதம் உருவ வழிபாட்டை சொல்றது, இந்த மதம் உருவமற்ற வழிபாட்டை சொல்றது. இந்த சண்டையெல்லாம் மொத்தவாளுக்கு தான், நமக்கு கிடையாது. ஏன்னா நமக்கு உருவமற்ற வழிபாடும் உண்டு, உருவ வழிபாடும் உண்டு. நம்ம மதம் என்ன சொல்றதுன்னா, நம்ம சாஸ்திரங்கள், மதம்ங்கிற பேரை பின்னாடி வந்து மதம் முடிச்சுக்கணும் தான் வந்து வச்சுக்கோங்க. முதல்ல இது சனாதன தர்மம்னு பெயர். வைதீகமான சாஸ்திரத்தை பிரமாணமாக கொண்ட ஒரு வாழ்வியல் முறை. இதுல என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, உருவ வழிபாடு இல்லாம நீ உருவ வழிபாடு செய்யாம நீ உருவமற்ற வழிபாட்டை பின்பற்ற முடியாதுன்னு. மனோநாசம் ஏற்படாம நீ எப்படி ஐகாக்கியத்தை அடைய முடியும்? மனசுங்கிறது ஒண்ணு அழிஞ்சாதான் நிற்கும், ஒரு இடத்துல நிற்க முடியும். மனசு எப்படி இருக்குன்னா, அது ஒரு பொருளா இல்லை, அது எதை நினைக்கிறதோ அந்த வடிவமா இருக்கு. கண்ணை மூடிண்டா, கண்ணு மூடி இருக்கு, காதை வேணாலும் பொத்திக்கலாம், அப்படி கண்ணை வேணாலும் மூடிக்கலாம், வாயை வேணாலும் மூடிக்கலாம். உள்ளுக்குள்ள எத்தனை விவகாரம் நடக்கிறது.
எப்படி பறக்க அங்க போது இங்க போது அப்படி வந்து இப்படி பண்ணுதுன்னு ஒரு 2 நிமிஷம் இல்லை 20 செகண்டுக்குள்ள தலை வெடிச்சு போற மாதிரி ஒரு செகண்ட் கண்ணை வந்து பார்த்தா தேவையில்லைன்னு தோன்றது. ஏதோ கையில் இருக்கிற பேக்கை யாரோ புடிங்கன்னு ஓடுற மாதிரி படாத கண்ணை விழிச்சு பார்த்துட்டு இப்ப நல்லா வீழ்ச்சி பார்த்து என்ன மண்ணாங்கட்டி அடைஞ்சோம், இப்ப என்ன பறி போச்சு அது அப்படின்னு யாருக்கா தோணுமா? திறந்துட முடியுமா? மூடிவிட முடியுமா? முடியவே முடியாது. எதை வேணாலும் செய்யலாம், மனசை அடக்க முடியாது. மனசை அடக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அதை எப்படி அடக்கணுங்கிறத பகவான் சொல்றான். அபியாச வைராக்கியாபியாம் தன்னிரோதா அப்படின்னு பதஞ்சலியோட யோக சூத்திரம். அத பகவான் பகவத்கீதையில சொல்லும் போது அபியாசேன கௌந்தேயே வைராக்கியேனச்ச கிருஹ்யதே அப்படிங்கிறார். இதெல்லாம் யோக சாஸ்திர விஷயம். பக்தி மார்க்கத்துல இது எப்படி வருதுன்னா, அது ஒரு பொருளை நினைக்கிறது தானே அதோட தன்மை. அந்த பொருளா பகவானுடைய உருவத்தை கொடுக்கும். அந்த பொருளா பகவானுடைய உருவத்தை கொடுக்குது. கண்ணுக்கு முன்னாடி கோபாலனுக்கு முன்னாடி உட்காந்து நம்ம பெரியவாள்லாம் சொல்லி கொடுத்தது. கோவில்ல வந்து நல்லா சுத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ஓரத்துல போய் உட்காந்து போட்டுருக்காங்க. கோவில்ல உட்காந்துட்டு போகணும்னு தான் இன்னைக்கு அது அப்படின்னு முடிஞ்சு போயிடுது. அதுவும் எப்படின்னா கொடுத்த சுற்றுலா தின்னு போறதுக்காக. அதுக்காகவா அவ சொன்ன கோவில்ல தரிசனம் பண்ணிட்டு உட்காந்துட்டு போகணுங்கிறாலும் ஏன் உட்காந்துட்டு போகணுங்கிறார்? இப்ப உள்ள வேணுகோபாலனை பார்த்தவே உலகத்துல எந்த வேணுகோபாலனுக்கும் இல்லாததான ஸ்பெசிபிக்கா மன்னார்குடி ராஜகோபாலனுக்கு கூட கிடைக்காத ஒரு பாக்கியம் என்ன, நித்தியம் வெண்ணெய் காப்பு. நீங்க கவனிச்சிருக்காரு இல்லையா? இதுல ராஜகோபாலன்னா வெண்ணைக்கு பிரசித்தமான கோபாலனே மன்னார்குடி ராஜகோபாலன் தான். அவருக்குமே இது கிடைச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. நம்ம வேணுகோபாலனுக்கு நித்தியம் வெண்ணெய் காப்பு. விதவிதமா அதுவும் அந்த பூஜை பண்ணவா இருக்காங்க. எவ்வளவு ஸ்ரத்தையா அந்த 3 பேரும் சேர்ந்து விதவிதமா கிருஷ்ணனுக்கு ஒவ்வொரு நாள் இருந்த மாதிரி ஒரு நாள் இருக்கக்கூடாதுன்னு மாற்றி மாற்றி அந்த வெண்ணையில அலங்காரம் பண்ணி, அதனால தானே நம்மளால அனுபவிக்க முடியாது. அப்ப அந்த ரூபத்தை ஒரு நிமிஷம் கண்ண முடிக்கிறது. 5 செகண்டா 10 செகண்டா அந்த பகவான் நமக்கு எப்படி தெரியறான்னு பார்க்கணும். அது கலையா இருக்கிறதே திருப்பி அந்த பகவானை பார்க்கணும், திருப்பி கண்ணம் மூடணும். இது அபியாசம். அப்ப உருவ வழிபாடுங்கிறது உருவமற்ற வழிபாடுக்கு நம்மளை கொண்டு செல்லும். ஆனா உருவமற்றத்திலேருந்து தான் உருவம் வந்துருக்கு. இது வேதாந்தம். உருவத்திலேருந்து தான் உருவமற்ற நிலைக்கு போக முடியும். இதுவும் வேதாந்தம். உருவமற்றத்திலேருந்து தான் உருவம் வந்திருக்கு. இதுவும் வேதாந்தம். இத முதல்ல சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது உருவ வழிபாட்டுக்கு போகிறார். சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம். அந்த பகவானுடைய சொரூபம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் சைதன்யத்தோட இருக்கு, ஆனந்தமா இருக்கு, ஞானமா இருக்கு, அறிவா இருக்கு, சித்தா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. இந்த 3 பிரம்மத்தோட அடையாளம். இந்த சைதன்யமோ இந்த அறிவோ இந்த ஆனந்தமோ சரீரத்தோட அடையாளம் இல்லை, இந்திரியங்களோட அடையாளம் இல்லை, மனசோட அடையாளம் இல்லை, புத்தியோட அடையாளமும் இல்லை. மனசு பரியந்தம் இல்லைங்கிறதா ஈஸியா நிரூபிக்கலாம். புத்தியில இல்லைன்னு எப்படி நிரூபிக்க முடியும் அப்படின்னா, ஆழ்ந்த உறக்கம்னு இருக்கு. மனசும் நாசமாற நிலை படுத்துன்றதுதான் தெரியும். காத்தால எழுதி பார்த்தா மணி 8 அப்படின்னு சொல்ற முதல்ல அந்த ஆழ்ந்த உறக்கத்துல புத்தியும் நாசமாகிறது நமக்கு. ஆனா எழுந்த உடனே நீ நேற்றுக்கு எப்ப படுத்துக்கிறத என்ன நினைச்சியோ அதை உங்ககிட்ட கொண்டு கொடுக்கறது யார்? அதுதான் இந்த கேள்வி. அது அத்தனையும் வரது உனக்கு எப்படி வர? இது அத்தனையும் ராத்திரி யார் வாங்கி வச்சுக்கிறாங்க, பொழுது விடிந்த உடனே உங்கள்கிட்ட யார் திருப்பி கொடுக்குறாங்க? இது புரிஞ்சா புரியும். நான் சொல்றேன், இது புரிஞ்சா புரியும். இதுல குளக்கட்டி வந்துருக்குன்னா எல்லாம் இருந்தும் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ற மாதிரி ஆயிடும். கண்ணு தெரியாதவா உண்டு, காது கேட்காதவா உண்டு, வாய் பேசாதவா உண்டு, கை கால் இல்லாதவா உண்டு, எல்லாம் இருந்து மூளை இல்லாதவா உண்டு. இதெல்லாம் இருந்தா பெரிய விஷயம்னு நாம் நினைக்கிறோம். இதெல்லாம் நன்னா இருந்து புத்தி சுவாதீனம் இல்லைன்னா எவ்வளவு பெரிய வயத்தறிச்சல் விஷயம். இத்தனை பண்ணியிருக்கானே பகவான் நமக்கு. இத்தனை வயசாகியும்
சாப்பிட்ட சாதம் ஜெரிமானமாகிறது, நினைப்பதுக்கு பகவானை பார்க்க முடியாது, நாராயணியை கேட்க முடியாது. இந்த சௌரியத்தை கொடுத்த பகவானுக்கு நாம இது மாதிரி இந்த ஸ்மரணையை திருப்பி நாம் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டா அப்புறம் அடுத்த ஜென்மாங்கிறது சிவாமி அஜஸ்ர மசுவான் ஆசுரீஸ்வேவ யோகி டி ப்ரமோஷன் தான். நான் என்ன சொல்றேன், ப்ரமோஷன் ஆகவோ இல்லையோ இருக்கிற ஸ்தானத்தையாவது இருக்கணுங்கிறேன். இதுக்கு மேல ப்ரமோஷன் ஆகவோ இல்லையோ அது வேற விஷயம். இப்ப என்ன இருக்குமோ அதுல இருக்கணும், அது கீழே விடக்கூடாது. மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே அப்படிங்கிறார். அப்புறம் பக்தியோட ரசத்தை காமிக்கிறார். அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு, நீ எனக்கு மோட்சம் கொடுக்கிறியோ இல்லையோ இதையாவது கொடுங்க, இந்த ஜென்மாவாது கொடு, உனக்கு கைங்கரியம் பண்ற ஜென்மாவாது கொடு. ஒரு கால் அதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னாலும் நான் புழுவாதான் புறப்படணும்னாலும் புழுவாயி திறக்கினும் புண்ணியா உன் திருவடி என் மனத்தை வழுவாதிருக்க வரம் வேண்டும் அப்படிங்கிறார். நான் புழுவா பிறந்தாலும் உன்னை நினைக்கிற மாதிரி எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறார். இதெல்லாம் ரொம்ப உணர்ச்சி இல்லை, இதெல்லாம் அறிவுபூர்வமான விஷயம். இந்த சொரூபமா இருக்கிற பகவான் அனுபவம், அவருக்கு உபமானமா ஒன்ன சொல்ல முடியாது. இது மாதிரி இருக்கும், அது மாதிரி இருக்கும், அது மாதிரி இருக்கும் அப்படின்னு காலத்தினாலேயோ தேசத்தினாலேயோ ஒரு எல்லையை அவருக்கு வைக்க முடியாது. பால் எப்படி இருக்கும், கொக்கு மாதிரி இருக்கும், கொக்கு எப்படி இருக்கும், பால் மாதிரி இருக்கும் அப்படி சொல்லலாம். பகவான் எப்படி இருப்பான் அப்படின்னா பகவான் எப்படி இருப்பான்னு பகவானுக்கு அப்படிதான் சொல்ல முடியும். நாமெல்லாம் சொன்னாலும் அதெல்லாம் பொருந்தவும் பொருந்தாது. நம்மளோட பிரியத்துக்காக அப்படி சொல்லிக்கிறோம். நீலமேக சியாமலா கோபாலா அப்படிங்கிறோம். நீலமேகமா இருக்கான் பகவான். ஒரிஜினலா மேகத்துக்கு நீளமே கிடையாது. இங்கேருந்து எல்லாம் நீளமா தெரியாது பூமியினால. அங்கேருந்து பார்த்தா பூமி தான் நீளமா தெரியும். ஆகாசத்துக்கு ஏது கலர். அப்ப அது நம்ம சொல்ற வார்த்தையே பொருந்தாது. நம்ம மனசுல நிறுத்திக்கிறதுக்காக அப்படி சொல்றோம். எந்த அனுபமிதான் எந்த வார்த்தையாலையும். அதனாலதான் ஒப்பிலியப்பன் பேரு பகவான். ஒப்பில்லாதவன் புத்தப்பன் மணியப்பன் கண்ணப்பன் தன் ஒப்பாரில்லா அப்பன் அப்படின்னு அழுவார்கள் பார்க்கிறோம். ஒப்புங்கிறதுதான் முதல்ல உள்ள வார்த்தை, உப்புங்கிறது ரெண்டாவது வந்த வார்த்தை. உப்பு இல்லாம நைவேத்தியம் பண்றான்னா அதெல்லாம் பின்னாடி வந்த கதை. ஒப்பில்லாதவன் அப்படிங்கிறது தான். அதனாலதான் தனக்கு உவமை இல்லாதான். இவன் நான் குரல் தான் சொல்லணும் தீர்மானம் பண்ணிருக்கேன். ஏன்னா உண்மையான குரலையாவது ஜனங்கள்ட்ட கொண்டு சேர்க்க போய் தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லார் மனக்கவலை மாற்றல் அறி. தனக்கு உவமை இல்லாதான் இருக்கணும். உவமையே சொல்ல முடியாது. இது மாதிரி இருப்பான் அப்படின்னு காலத்துக்கு சொல்ல முடியாது. கால தேசத்துக்கு அவதி எல்லை கிடையாது. இந்த பகவானுக்கு காலதேசங்களால எல்லையை கற்பிக்க முடியாது. இந்த காலத்துல இருந்தான், இந்த தேசத்துல இருந்தான், இந்த வடிவத்துல இருந்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்போதும் இருந்தான், எப்போதும் இருக்கான், எப்போதும் இருப்பான், எல்லா காலத்திலையும் இருக்கான், எல்லா தேசத்திலையும். அதனாலதான் பிரகலாதரை கேட்ட போது எங்குள்ளான் அப்படின்னு ஒன்னே ஸ்பெண்ட் ஆயிட்டான். கஸ்மாத் எங்க இருக்கான் அவன், குவாசம் எதி குவாசம் மேல வரப்போது இல்லையே. அதுக்கு அவன் என்ன சொல்றான் பதில் தெரியுமோ? இந்த தூள்ல இருக்கான்னு அவன் சொல்லல, சர்வத்திரன் பிரகலாதன் சொன்ன பதில் அதுதான். எங்க இருக்கான்னு கேட்டா அவன் இல்லாத இடமும் இருந்தான் அல்லவா இருக்கிற இடத்த சொல்றது. நிக்கம தமிழ் 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 தான். நிக்கமர நெடிந்திருக்கும் பேரானந்தமே அப்படிங்கிறார் வள்ளலார். இந்த பரமாத்மாவை பற்றி சொல்லும் போது நிக்கமர நிறைந்திருக்கும். அது இல்லாத இடமும் கிடையவே கிடையாது. இங்க இருந்தா இங்க இல்லைன்னு நீ சொல்லவே முடியாது. அப்புறம்தான் கஸ்மாத் தம்பே இந்த தூள்லையே இல்லை அப்படின்னு கேட்டா திருஷ்யதே இருந்தான் பிரகலாத். அது மாதிரி இந்த தெய்வம்ங்கிறது எல்லா தேசத்திலையும் உண்டு, எல்லா காலத்திலையும் உண்டு, எல்லா ரூபம். ஒரு எறும்பு ஓடுறது நம்ம கண்ணுக்கு தெரியறது கடைசி உருவம் எறும்பு தான் வச்சுக்கோங்க. அந்த எறும்பு ஓடுறது அது சைத்தன்யம் இருக்கும். ஒரு அசைவு இருக்கு பத்தியில அதை போட்டு அடிச்சுட்டா அப்படியே மல்லாங்க கிடக்கும்.
அந்த சைதன்யம் இருக்கு, அதுதான் தெய்வம்ங்கிறது. நீ தேடுறது கிடையாது, எங்கேயோ தேடுறான் அப்படிங்கிறது நினைக்காத. அந்த சைதன்யம் தான் பகவத் ஸ்வரூபம் அப்படிங்கிற அந்த சைதன்யத்தை ஒன்றுகிட்ட உனக்கு பார்க்கிற சக்தி இருந்துருச்சுன்னா நீ வெளியில பார்க்க வேண்டாம். இப்ப கேட்கலாம், அந்த சைதன்யம் தான் பகவான், அப்புறம் எனக்கு கோவில் கோவில் தான் 10 வேஸ்ட். வள்ளலார் கோவிலை கட்ட சொன்னாரா? அதெல்லாம் அந்த சப்ஜெக்ட். வள்ளலார், கோபாலகிருஷ்ண பாரதியார், வள்ளலார், திருவள்ளுவர் இவா சொன்னது வேற, இவாளை புரிந்த விதம் வேற, இவாளை பத்தி பிரச்சாரம் பண்ற விதம் வேற. ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சாஸ்திரத்தை மீறி நம்ம பாரதியார் பேசினதே கிடையாது. அவர் பேசுறது அத்தனையும் சாஸ்திரம்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம். அது மாதிரி திருவள்ளுவர் பேசினது அத்தனையும் வைதீக மதத்தை சார்ந்த வார்த்தைகள். கவனிச்சு கேட்கணும் நான் சொல்றது. உயர்ந்த குரல் அப்படின்னாலும் இது சொல்லப்பட்ட விஷயம் அத்தனையும் வேத சம்பந்தமான வார்த்தைகள். மற்ற மதங்கள் அதை இழுத்து பேசியிருக்கலாம். இதுல எது முன்னாடிங்கிறது தான் கேள்வி. நம்ம தயானந்த அரசு சொல்லுவார்கள். ஒரு உதாரணத்துக்கு அவர் சொன்னதை சொல்றேன். குரான்ல என்ன இருக்கோ அதுதான் கீதையில இருக்குன்னு யாராவது சொன்னா கோபம் வரும்பது. கீதையில என்ன இருக்கோ அதுதான் குரான்ல இருக்கு. எது முன்னாடி வந்ததுன்னு கேட்கிறார். எதுதான் முன்னாடி வந்தது அதை சொல்லுவோடா, அதுதான்டா முக்கியம். ஃபர்ஸ்ட் எது அப்புறம் எது, அதுதான் இந்த கேள்வி. அப்ப இந்த மூணுமே உண்மையை சொன்ன விஷயம் அபூர்வமானது, நாம புரிஞ்சுன்றது அல்லது நமக்கு சொல்லப்பட்ட விதம் வேற விதமானது. இந்த நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பரமாத்மா இருப்பாரு, ஒரு சைத்தன்யம். அந்த சைத்தன்யத்தை கோவில்ல தான் பார்க்கணுமா? உங்களுக்கு தெரிஞ்சுட்டா விஷயமே இல்லை. கோவில்ல தேவை காத்து இருக்கு. ஒரு 100 வருஷம் முன்னாடி ஃபேன் உண்டோ? 100 வருஷம் முன்னாடி உள்ள வாழ்க்கைலாம் வேர்க்காம இருந்தத. நம்ம தாத்தா, உங்களுக்கு ரொம்ப வயசான வாழ்க்கை நான் சொல்றது தெரியும். ரேடியில தாத்துல படுத்துக்கிட்டு ஒரு விசிறி வச்சுருப்போம். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை விசிறி தூங்குறாரா விசிக்கிறாரா அதுவே புரியாது. 5 நிமிஷம் தூங்குவர், வேர்த்தவனே திருப்பி விசிறிப்பான், கதவை திறந்து வச்சுன்னு படுத்துப்பான். அது ஆனா நல்ல ரொம்ப பேர் கேட்பான் அப்படி இப்படி தூக்கம் வரும். நீங்க ஏசி ரூம்ல 10 மணி நேரம் தூங்கினாலும் கிடைக்காத எனர்ஜி ஓப்பன் ஸ்பேஸ்ல நல்ல ஆக்சிஜன் உள்ள இடத்துல 2 மணி நேரம் தூங்கினா போகும். அவ்வளவு செல்லாம் எனர்ஜியா நாம அதை அனுபவிக்க விட்டுட்டோம், குறைச்சுன்னு வரோம். அதுதான் விஷயம். அதை அனுபவிச்சா இன்னைக்கும் கிராமத்துக்காரன் ஃபேன் போட்டுக்குவாங்க. ஃபேன் போட்டா உடம்பு வலிக்கிறதுப்பா. இந்த காத்து பட்டா உடம்பு வலிக்கும். ரொம்ப பேருக்கு அது தெரியாது, உடம்பு வலி வரும். ஓப்பன் ஸ்பேஸ்ல தூங்கினாதான் அந்த எனர்ஜியே கிடைக்கும். இப்பதான் ஃபேன் வந்திருக்கு. ஏன் ஃபேன் வருது வந்தது? அந்த எல்லா இடத்துலயும் தானே காத்து இருக்கு, அப்புறம் எடுத்துக்கு ஒரு ஃபேனு. கோவில் என்னதுன்னு கேட்கிற வாழ்க்கை சொல்றேன் நான். எல்லா இடத்துலயும் தான் தெய்வம் இருக்கு, என்னதுக்கு கோவில்னு கேட்கிறாங்க. அது மாதிரி எல்லா இடத்துலயும் தான் காத்து இருக்கு, உனக்கு என்னதுக்கு ஃபேனு? அதை போக்கஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஃபேன் ஒரு சாதனம் தேவைப்படுற மாதிரி எல்லா இடத்துலயும் நீக்கமர இருந்திருக்கக்கூடிய பரம்பொருளை நமக்கு போக்கஸ் பண்ணி கொடுக்குற இடம் தான் ஆலயங்கள். அதனாலதான் ஆலயம்னு பேரு. அந்த அந்த சைதன்யம் லயமாகக்கூடிய இடம், நாம் லயமாக வேண்டிய இடம் அப்படிங்கிறதுனால நிர்முக்தம் எப்போதும் பந்தம் இல்லாததா இருக்க, விடுபட்டதா இருக்கு. அது பந்தப்படல, பந்தப்பட்ட மாதிரி நீ நினைக்கிற. இது ரொம்ப இவர் சொன்னார், இவர் தான் மாமா 8 நாளுக்குள்ள நாராயணி தொழிலாக வேண்டாம். எனக்கே அந்த கவலை உண்டு. இங்க நான் முதல் 11வது வருஷம் வரைக்கும் மாமி சொன்னா எப்படின்னு சொல்ற கேள்வி. அவர் இவாளன்னா ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்த சொல்லும் போது இவர் ரொம்ப தேவைப்படுறதுங்கிறதுக்காக இங்க ராமாயணம் முழுக்க ஒரு மாசம் சொல்லியிருக்கேன், வால்மீகி ராமாயணம். அது மாதிரி வருஷா வருஷம் பாகவதம் சொல்லியிருக்கேன். வருஷா வருஷம் 6 வருஷமோ 7 வருஷமோ பாகவதம் தனித்தனியா சொல்லி இந்த ஏன்னா டைம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி தான். ஏன்னா அவ்வளவு விஷயம் எப்போதும் அது பந்தப்படாம இருக்கு அப்படின்னா இப்ப அது இருக்கு.
இது ஒரு பாத்திரம். ஒரு பாத்திரத்துக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு, வெளியிலேயே ஸ்பேஸ் இருக்கு. கவனிச்சு கேளுங்க. நம்ம உள்ளேயும் தெய்வம் இருக்கு, வெளியிலையும் தெய்வம் இருக்கு. நம்ம உள்ள இருக்கக்கூடிய தெய்வத்தை ஜீவாத்மா அப்படின்னும், வெளியில இருக்கக்கூடிய தெய்வத்தை பரமாத்மா அப்படின்னு நாம சொல்றோம். இந்த ஜீவாத்ம பரமாத்ம பேதம் அப்படிங்கிறது இதை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. இது பேதம் கிடையாது, ஆவரணத்தினால பேதமே தவிர அந்த ஆவரணம் போச்சுன்னா பேதம் போயிடும்னு சொன்னது ஆதிசங்கரர் தான். இது தனியாவே உள்ளதுன்னு மற்ற சித்தாந்திகள்லாம் பேசலாம். ஆதிசங்கரர் சொல்றார், அதான் முதல்ல சொன்னது, அப்புறம் தான் மிச்சவெல்லாம் பேசினதுன்னு சொல்லுங்க. இதை பத்தி இன்னைக்கு விசாரம். இது ரொம்ப பெருசா மண்டை உடைச்சுக்கிறாம நாம புரியுற மாதிரி சொல்றேன். இந்த பாட்டிலுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இப்படி வெளியில ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இதை ஒரு பானைன்னு வச்சுக்கோங்க. இப்ப பிளாஸ்டிக்ல இருக்கு, இது ஒரு மண் பானைன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இது கடாகாசம்னு பேரு. வெளியில இருக்கிற ஸ்பேஸுக்கு மகதாகாசம்னு பேரு. ரெண்டுக்கும் ஆகாசம்னு தான் பேரு. ஜீவ ஆத்மா, பரம ஆத்மா அப்படிங்கிறது. இத ஜீவாத்மான்னு ஏன் சொல்றோம், வெளியில இருக்கிறத பரமாத்மான்னு ஏன் சொல்றோம், வெளியில இருக்கிறத ஓப்பன் ஸ்பேஸ் மகதாகாசம்னு ஏன் சொல்றோம், இதை ஏன் கடாகாசம்னு சொல்றோம்னா, இந்த வார்த்தை வரதுக்கு காரணமா இருக்கக்கூடியது அந்த பானை. அந்த பானையை போட்டு உடைச்சுட்டா அந்த ஸ்பேஸ் எங்க போச்சு? எங்கேயுமே போடல, அது அங்கேயேதான் இருக்கு. அதுக்குள்ள ஒரு ஆவரணமா இருந்த பானையை தான் உடைக்கணும். இந்த விஷயமே அதுதான். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் புயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்த. இந்த பாட்டை, சித்தர் பாட்டை இந்த விஷயத்தை சொல்றதுதான். கிருஷ்ணாவதார லீலைகளை சொல்ற வார்த்தை இல்லை. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி இருந்தான், 4 மாதமாய் புயவனை வேண்டி, 4 6 10 புயவன்னா பிரம்மா, கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. தோண்டினா உடம்பு. அதை உடைக்கிறதுக்கு என்ன வழினால் கூத்தாடி கூத்தாடி பகவன் நாமாவை சொல்லி குதிச்சு குதிச்சு பகவன் நாமாவை சொன்னா போட்டு உடை தாண்டி. பஜனையினால நாம சங்கீர்த்தனத்தினால இந்த ஜென்மா தொலையும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட பாடல். இன்னைக்கு பாடல்களாமே எந்த சூழ்நிலையில அவ பாடினா, என்ன அர்த்தத்துல பாடினான்னு தெரியாம இவ பாடுறதே ஒரு வகையா இருக்கு. கதறின்னு பாடின பாட்டெல்லாம் இன்னைக்கு அமக்களமா பாடாது வேடையா. அது மாதிரி ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சுச்சுவேஷன்ல அந்த பாட்டு பாடப்பட்டது, என்ன மனோபாவத்துல பாடப்பட்டது, பாவம் தானே முக்கியமான. இந்த பாவத்தை அடையறதுக்கு தானே சங்கீதமே. அது இல்லைன்னா வெறும் மண்ணுதான். இந்த விஷயம் இந்த ஆகாசங்கிறது பந்தப்படவே இல்லை, அது பந்தப்படாம தான் இருக்கு. அதை பந்தப்பட்ட மாதிரி காமிக்கிறது இந்த பானை தான். ஏன்னா அந்த பானையை உடைச்சோடனே ஓடி போயிடுது ஆகாசம், எங்கேயாவது போயிடுதுன்னு சொல்ல முடியுமா? எங்கேயுமே போல, அது எல்லா இடத்துலையும் எப்போதுமே இருக்காது. அது மாதிரி நிர்முக்தம், எப்போதும் பந்தப்படாதவன் பரமாத்மா. நம்மளை விடுவிக்கிறவன் நித்தியமுக்தன். நித்தியமுக்தனா இருக்கான், நிர்முக்தனா இருக்கான். நம்மளை விடுவிக்கிறவனாகவும் இருக்கான், விடுதலை அடைஞ்சவனாகவும் இருக்கான். அப்பேற்பட்ட பரமாத்மாவை பத்தி நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் காரணமா அமைஞ்சது எதுனால் நிகம சதசகசிரேன நிர்பாசியமானம். நிகமம்னா வேதம், சகசிரம்னா 1000, 1100 உபனிஷத்துக்கள்னு சாஸ்திரம். நம்ம வேதங்கள்ல மொத்தம் எத்தனை உபனிஷத்து இருக்கு அப்படின்னா 1100 உபனிஷத்து இருக்கு. இதுல 10 உபனிஷத்துக்கு தான் ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணிட்டார். ஆதிசங்கரர் கிடைக்கிறது குறைச்சலா தான் கிடைக்கிறது. அவர் பாஷ்யம் பண்ணது 10க்கு தான், யஜோபனிஷத்து தான். 1100 உபனிஷத்து இருக்கு. பரமாத்மாவை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய சாஸ்திரங்கள். அதாலேயுமே இதுதான் பரமாத்மா அப்படின்னு நிர்ணயம் பண்ணி சொல்ல முடியாததான். ஏன்னா ஒரு பொருளை நாம் எப்படி அறிஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பிரத்யட்சத்தினால, அனுமானத்தினால, அனுபவத்தினால அறிஞ்சுக்கிறோம்.
இந்த பிரத்யக்ஷ அனுமான அனுபவத்துக்கு அப்பாற்பட்டதா பரமாத்மா இருக்கிறதுனால இது மூணுமே எடுபடாம போயிடுறது. பிரத்யக்ஷம்னா கண்ணால பார்க்கறது, அனுமானம் அப்படின்னா யூகத்தினுடைய அடிப்படையில் உள்ளது, அனுபவம் அப்படின்னா அவாவாளுடைய ஃபீலிங். இப்ப கண்ணால பார்க்கிற பொருள் இருக்கு, இந்த பொருளுக்கு யூகம் எப்படி வர்றது அப்படின்னா சப்தமா வருது. புதிய ரெண்டு விதமா சொல்லலாம். ஒரு குழந்தைன்னு சொல்றேன், ஒரு 6 மாச குழந்தை அப்படின்னு உடனே எல்லார் கண்ணிலையும் அந்த குழந்தை வந்துதான் இல்லை. நான் அந்த வார்த்தையை சொன்ன உடனே உருவம் வந்துடுறது. ஒரு உருவத்தை பார்த்தா ஒரு வார்த்தை ஞாபகம் வந்துடுறது, அப்படியே கருதி கொண்டு. ஒரு நாயை பார்த்த உடனே என்ன தோன்றது நமக்கு? நாய் அப்படின்னு தோன்றது. ஒருத்தர் சொன்னார், புத்தராத்துல போய் கேட்டாரா இந்த நாய்க்கு என்ன பெயர்? நாய்க்கு நாயின் தான் பேரு. இதுக்கு ஒரு பேரை வச்சுட்டு அதை வேற சிரமப்படணும். நாய்க்கு நாயின் தான் பேரு. ஒரு நாயை பார்த்தா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? என்ன வார்த்தை ஞாபகம் வரும்? நாயின்னா நீ என்ன வேணாலும் பேரை வச்சு கூட்டுக்கோ கொஞ்சிக்கோ, அதெல்லாம் வேற விஷயம். உனக்கு என்ன ஞாபகம் வரும்? நாய் அப்படிங்கிற சப்தம் தான் ஞாபகம் வரும். ஒரு பொருளை பார்த்தா சொல்லு ஞாபகத்துக்கு வரும், சொல்ல பார்த்தா பொருள் ஞாபகத்துக்கு வரும். இது ஒரு அப்படியே இருக்கு. சில சொல்கள் பொருள் இல்லாம இருக்கு. கதவை துற அப்படின்னு சொன்னா கதவு தெரியாது, துறக்கிறதுன்னா அப்ப அது என்ன பொருளா இருக்கா, செயலா இருக்கா? அப்ப எப்படி நாம அதை தெரிஞ்சுக்கிறோம்னா அனுமானத்தினால தெரிஞ்சுக்கிறோம், யூகத்தினால தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் சில பொருள் யூகமாகவும் இல்லை. நான் கோபமா இருக்கேன், என்கிட்ட பேசாதேன்னு ஒருத்தர் சொன்னா நமக்கு புரியாது. கோபம்ங்கிறது செயலா இருக்கா பொருளா இருக்கா? செயலாகவும் இல்லை பொருளாகவும் இல்லை. ஆனா நமக்கு எப்படி புரியறது? அந்த கோபம் நம்ம கிட்ட இருக்கிறதுனால. என்ன கவனிச்சு கேள்வி, தூக்கம் வர மாதிரி தான் இருக்கும், ஆனா தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் நம்ம சாஸ்திரங்கள்லாம் முயற்சி பண்றோம். அந்த கோபம் நம்ம கிட்ட அனுபவத்துல இருக்கு. ஒன்னும் அனுபவத்துல இருக்கணும், அல்லது யூகத்தினால தெரிஞ்சுக்கலாம், அல்லது ரூபத்தினால தெரிஞ்சுக்கலாம். இப்ப எல்லாம் சொல்லிட்டேன், பிரம்மம்னு சொல்றேன். இத ரூபத்தினால தெரிஞ்சுக்கல, யூகத்தினால தெரிஞ்சுக்கல, அனுபவத்தால தெரிஞ்சுக்கலாம் கிடையாது. ஏன்னா யூகத்திலையும் இல்லை, ரூபத்திலையும் இல்லை, அனுபவத்திலையும் இல்லை, சாஸ்திர யோகித்துவா. அப்ப சாஸ்திரத்தினாலதான் தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரம் மட்டும் எப்படி சொல்ல முடியும்னா, உனக்கு எதெல்லாம் ரூபத்துல இருக்கோ, எதெல்லாம் யூகத்துல இருக்கோ, எதெல்லாம் அனுபவத்துல இருக்கோ அதெல்லாம் விளக்கிறது சாஸ்திரம். அதான் இந்த விஷயம். சாஸ்திரம் ஒன்றும் பெருசா நமக்கு பண்ணணும் இல்லை. கிணத்துக்குள்ள குப்பையை கொட்டி தண்ணி இல்லாம பண்ணிட்டோம். அந்த குப்பையை முழுக்க வாரி தூள் எடுத்த உடனே தண்ணியை கொண்டு ஊத்துறமா இந்த கிணத்துல தானா வர. அது மாதிரி உங்ககிட்ட இருக்கு, அந்த ஞானம் உங்ககிட்ட இருக்கு, அந்த பிரம்மஸ்வரூபம் நீனே தான். அதுக்கு மேல இருக்கக்கூடியதான அழுக்கெல்லாம் விளக்கிவிட்டா எப்படி பிரம்மஸ்வரூபம் தானா கண்ணாடியை தொடச்சா எப்படி முகம் பளிச்சுன்னு தெரியறதோ, அது மாதிரி சித்த சுத்தி ஏற்பட்டதுன்னா, அஜ்ஞானம் நிவர்த்தியாச்சுன்னா அது நமக்கு புரியுங்கிறதுதான் சாஸ்திரம் பல வகையில சொல்றது. அது என்ன சொன்னாலும் புரிஞ்ச மாதிரி இருக்கு. ஏன்னு சொல்றத சாப்பிடவே புரிஞ்சு, அதை முடிஞ்ச உடனே புரியாத மாதிரி இருக்கு. நமக்கு 24 மணி நேரமும் அந்த 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 ஞானத்துல இருக்கணும். இது தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும் இந்த காரியத்தை. இது எதற்காக செய்யணும்? எனக்கு சார் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், குழப்பம் பார்த்துட்டு இருக்கேன், சம்பாதிச்சுட்டு இருக்கேன், சாப்பிட்டு இருக்கேன், எல்லாம் வாஸ்தவம் தான். துக்கம் இல்லாம இருக்கியா இல்ல சுகமா இருக்கியா? இதுக்கு 2 கேள்வி. துக்க நிவர்த்திக்கு தானே இத்தனையும் பண்ற, ஆமா. சுக பிராப்திக்கு தானே இத்தனையும் பண்ற, ஆமா. இந்த 2மே உனக்கு கிடைச்சதாதான் கேள்வி. சுகப்பிராப்தி நிரந்தரமா இல்லை. ஒரு சுகத்தை அடைஞ்சா அந்த சுகம் நம்ம கையை விட்டு நழுவாம இருக்கான்னா இல்லை. ஒரு துக்கம் அப்படிங்கிறது விலகிக்கணும்னு முயற்சி பண்ணினா அந்த துக்கம் விலகி போயிட்டா வராம இருக்கான்னா இல்லை. துக்கம்னு உடனே ஒரு பெரிய கஷ்டம், ஒரு நஷ்டம், இதெல்லாம் தான் நினைக்க வேண்டாம். ஆச்சாரியால் பாஷ்யத்துல சொல்லும் போது அன்னைக்கு பசிதாகம் ஏற்படுறதே அதுவே துக்கம் தானே. அன்னைக்கு ஒரு பசிக்கிறது, பசிங்கிறது வாய்க்கு மட்டும் இல்லை,
கண்ணு, காது, மூக்கு, அதற்கு எது உணவோ அது அதோட பசி. கண்ணால பார்க்கறதுங்கிற அந்த அந்த ஆர்வம் இருக்கு, அது அதோட பசி. காதால கேட்கறதுங்கிறது காதோட பசி. மூக்கால நுகரணும், இதுக்குதானே அலையிறோம். திருப்பி இதுதானே அலையிறோம். இது நின்றுதான் எங்கேயாவது சாப்பிட்டு நல்ல ஜம்மு சமாராதன சாப்பாடு முடிச்சோடனே சாயங்காலம் ஒன்றும் வேண்டாம் இருக்குங்கிறார். 4 மணிக்கு காப்பியோட சாப்பிடுறது ஏதாவது வச்சிருக்கியாங்களாம். ஏழுன உடனே ஒன்றும் வேண்டாம்னு 12 மணிக்கு தானே சொன்னேன். அப்புறம் 4 மணிக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்கறீங்க. அது நிற்க மாட்டேங்கிறது. பொழுது முடிஞ்சா வியாதிஷ்ட நிவர்த்தி. நான் என்ன சொல்றேன், சாப்பிடாம இருக்க முடியாது. அந்த சாப்பாட்டையும் ஒரு வியாதி, பசிங்கிறது ஒரு வியாதி, அதை போக்கிக்கிறதுக்குள்ள மருந்து சாப்பாடுன்னு நினைச்சு சாப்பிடுங்கிறார் ஆதிசங்கரர். அப்படியே சாப்பிடணும், மருந்த சாப்பாடா சாப்பிடணும். நம்ம சாப்பாட மருந்தா சாப்பிடுன்னு சொன்னார். அவர் சொன்னது எங்கிட்ட காலம். இப்ப எப்படி இருக்குன்னா, மருந்து ஒரு குடி, மாத்திரம் காத்தால ஒரு குடி, மத்தியானம் ஒரு குடி, ராத்திரி ஒரு குடி, இந்த நிலையில ஓடிட்டு. அதனாலதான் இது உன்னால விளக்கிக்க முடியாது, அறிய முடியாது. ஆனந்தம் பிரம்மனோ வித்வான் அப்படிங்கிற நேரம் வாக்கும் மனதிற்கும் எட்டாதவன். இது எந்த மொழியிலையும் சொல்லாம தமிழ்ல இருக்கு இந்த வார்த்தை. உணர்ந்து ஓதற்கு அறியவன். வேற ஏதாவது மொழியில காமிச்சிருக்கோம் பார்ப்போம். எதோவாசோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசாசகான்னு உபனிஷத்து என்ன சொன்னதோ அது அப்படியே தமிழ் சொல்றது. உணர்ந்து ஓதற்கு அறியவன் அப்படி. அப்பேற்பட்ட பிரம்மஸ்வரூபம் சாஸ்திரங்களால தெரிஞ்சுக்கணும். அஸ்பஷ்டம், கண்ணுக்கு தெரியாது. கண்ணால பார்க்கறதெல்லாம் கடவுள் இல்லை. அப்ப கடவுளே இல்லையான்னா இருக்கு. உன் கண் எதால பார்க்கறதோ அதுதான் கடவுள். ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி சொல்றதுக்கு. அப்ப கண்ணால பார்க்கறதுலாம் கடவுளே சொல்ல முடியாது. நம்ம வேணுகோபால கடவுள் சொல்ல முடியாது. நம்ம புரியறதுக்காக சொல்றேன். நீ பார்க்கறது கடவுள் இல்லைங்கிறது என்ன அர்த்தம்னாங்க, நீ பார்க்கிற திரவியம்னு அர்த்தம். ரொம்ப பேருக்கு அந்த விஷயமே புரியல. அவன் சொன்னோடனே அப்படியே மூடத்தனமா கேட்டுக்கான். இது மண்ணுலால இருக்கு, கல்லால இருக்கு, உலோகத்தினால இருக்கு, மரத்தால இருக்கு, பேப்பரால இருக்கு, எப்படி வேணாலும் இருக்கட்டும். அது எதால செய்யப்பட்டதுங்கிறது விஷயம் இல்லை. அதுல ஒரு ரூபம் இருக்கு, அதுதான் பகவான். அந்த ரூபத்தை நீ எப்படி பகவான் இல்லைன்னு சொல்ல முடியும்? பகவான் இல்லைன்னு சொன்னவருக்கே ரூபம் இருக்கு எல்லாருக்கும். தெரிவிக்குது இதுக்கு மாலை என்ன, மரியாதை என்ன அப்படிங்கிறதே பகவான் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இது என்ன சுவாரஸ்யம்னா, அதுக்கு காவல் வேற. நமக்களை பண்றாங்க எவ்வளவு நமக்கே தோண வேண்டாமா? நம்ம பேசுறதோ நம்ம செய்யறதோ ஒரு மூடத்தனத்தினுடைய அடிமுட்டாள். இவன் என்ன சொன்னா, வழிபடுறவன் முட்டாள்னா அதை செய்யறவன் தான் முட்டாள், இதை சொல்றவன் தான் முட்டாள். இருக்குன்னு சொல்றதுக்கு தான் அறிவு வேணும், இல்லைன்னு சொல்றதுக்கு அறிவு. ஒரு விஷயத்தை இருக்குன்னு சொல்றதுக்கு தான் அறிவு வேணும், இல்லைன்னு சொல்றதுக்கு அறிவே வேணும். இந்த விஷயம் என்னன்னா, அந்த ரூபம் இருக்கே அதுதான் பகவான்கிறது. அஸ்பஷ்டமா இருந்தாலும் திருஷ்டமாத்திரே குணா ஒரு புருஷாத்மாத்மகம் பிரம்ம தத்துவம் தத்தாவத் பாதி சாட்சாத். இப்படி சொல்லப்பட்டதான பரமாத்மா குருவாயூர்ல குருவாயூரப்பனா பிரகாசிக்கிறார். அந்த ஆச்சரியம் என்னத்தினால கருணைதான். உன்னால இப்படி இத்தனை பரிசிரமப்பட்டாலும் உன்னால பார்க்க முடியாத பகவான் நம்ம மேல உள்ள கருணையினால ஒரு ரூபத்தை எடுத்து குருவாயூர்ல பிரகாசிக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு அபூர்வமான ஒரு வஸ்து, துர்லபிய வஸ்து, அடைய முடியாததான எத்தனை கோடி ஜென்மா நீ தபஸ் பண்ணாலும், சாஸ்திரம் வாசிச்சாலும், யோகத்தை அபியாசம் பண்ணினாலும், வைராக்கியத்தை கடைபிடிச்சாலும் அடைய முடியாது. ஏன்னா உன்னோட செயலுக்கு விலை இல்லை பகவான். நான் இத்தனை ரூபா கொடுத்தா இந்த சாமான் கிடைக்கும்னு மார்க்கெட்ல நிர்ணயம் பண்ணி வைக்கிற மாதிரி, நான் இந்த பூஜை பண்ணினா பகவான் கிடைப்பான், இத்தனை வருஷம் தபஸ் பண்ணினா பகவான் கிடைப்பான்னு எங்கேயாவது இருக்காங்க? 10,000 வருஷம் தபஸ் பண்ணின வாழ் இருக்கா, லட்சம் வருஷம் தபஸ் பண்ணின ஆள் இருக்கா, ஆயிரக்கணக்கான வருஷம் தபஸ் பண்ணின வாழ் இருக்கா, 6 மாசம் தபஸ் பண்ணினவனு இருக்கா, 1/2 நாள் தபஸ் பண்ணினவனு இருக்கா. தபஸே பண்ணாத வண்டி பகவான் நின்றான். அமெரிக்கன் அவன் தபஸே பண்ணல. ஒரு நாள் கண்ண மூடி ஒரு இடத்துல உட்காரல,
அம்பரீஷான்னு நேரம் வர கூப்பிட்டு பார்த்துட்டு வர. இது யார் பதில் சொல்ல முடியும்? அவன் 10,000 வருஷம் தபஸ் பண்ணினான். பிரச்சேதசர்கள் சில பேர்கள், அவர்கள் 10,000 வருஷம் கழிச்சுதான் பகவானை பார்த்தார்கள். இல்ல பார்க்க முடியல, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அம்பரீஷன் தபஸே பண்ணல, பகவான் வந்தானே, அது அவர் இஷ்டம். உன்னோட செயலுக்கு அவர் பலன் இல்ல, பல தாத்தா தான். அவன் பலன் கிடையாது. கவனிச்சு கேட்கணும். உன்னோட கர்மாவுக்கு அவன் பலன் கிடையாது, அவன் பல தாத்தா. அவனே பலனா வரணும்னா அதுக்கு பக்தி வரும். அதுதான் நிஷ்காமிய பக்தின்னு பேர். ஏவம் துர்லப்ய வஸ்துன்யபி சுலபதயா ஹஸ்தலப்தே யதன்யதி. இப்படி கிடைச்ச பகவான தன்வா வாச்சா தியா வா. தன்வான சரீரம், வாக்குன்னா சப்தம், தியான புத்தி மனசு. திருக்கரணம்னு சொல்லுவாங்க சாஸ்திரங்கள்ல. 3 நாளையும் வழிபடணும். மனசுனால நினைக்கணும், வாயால பேசணும், உடலால கைங்கரியம் பண்ணணும் கடவுளும். இப்படி செஞ்சு ஒருத்தன் அந்த பாக்கியத்தை அடையலைன்னா பதஜி பஜதி பதஜனா சுத்ரதெய்வ. ஒண்ணு செய்யாம இல்ல, நான் உங்களைதான் நம்பி இருக்கேன்னு பிச்சைக்கார பையன்கிட்ட சொல்றான். கோட்டீஸ்வரன் என்ன சொல்லணும்? உங்களைதான் நம்பி இருக்கேன். இந்த கோட்டீஸ்வரன் பகவான், நான் பகவான நம்பி இருக்கேன் அப்படின்னு பகவான்கிட்ட பார்த்து சொல்றதுக்கும் ஒரு அல்பமான இந்த கஷ்டத்திலேருந்து எங்களை நீங்க விளைக்கணும்னு சொன்னா அவன் கஷ்டம் இல்லாதவனா இருக்கான? அவனுக்கு அதை விட பெரிய கஷ்டம் இருக்கு. 5 ரூபா பிரச்சனை உள்ளவன் 50 ரூபாக்காரனை போய் குடிச்சுக்கிறான், 50 ரூபா பிரச்சனை உள்ளவன் 500 ரூபாக்காரனை போய் குடிச்சுக்கிறான். இப்படிதான் இருக்கே தவிர இதுக்கு எல்லை இல்லாததான ஒரு பரமாத்மாவே நாம குடிச்சுக்கணும்னு தோண வேண்டாம. பஜதி பதஜனா எதுக்கு சொல்றேன்னா, வேணுகோபாலனை பூஜை பண்றதுக்கும் சுத்ர தெய்வங்களை பூஜை பண்றதுக்கும் உள்ள வித்தியாசம். பூஜை பெருசா இருக்கும், பலன் சின்னதா இருக்கும். இந்த பூஜை சின்னது, பலன் பெருசு. பத்திரம் புஷ்பம் பலன் தோயம் யோமே பக்தியா பிரயச்சது. இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் வரத்துக்கு நீங்க என்ன பண்ணினேன், கிருஷ்ணன்ட்ட நீங்க என்ன கேட்டேன் அப்படின்னு குச்சேலரோட மனைவி கேட்கிறான். வாயப்பறந்து சொன்னேலா, கஷ்டம்னு சொன்னேலா நீங்க? நான் சொல்லல. அவன் கேட்டானா? கேட்கல. அப்புறம் இவ்வளவு செல்வம் எப்படி வந்தது? மகாவிபூ தேரவலோகதோன்யா நைவோபபத்யேத யதுத்தமஸ்ய. என்ன ஏறங்க ஒரு தடவை பார்த்தான், என்ன ஏறங்க ஒரு தடவை பார்த்தான். அதோட பலனா இருக்கு. அதோட பலன் கூட அவரால் சொல்ல முடியல, அது சொல்லக்கூடாது, அதை நிறுத்திடுறாங்க. அதோட இந்த கிராமங்கள்ல ஒரு வச்சனம் உண்டு, மெயின் பயிருக்கு ஊடுருவல் பயிர்னு சொல்லுவாங்க. மெயினான விவசாயம் ஒன்று நடக்கும், அதுக்கு ஊடுருவலா சிலது நடக்கும். வெத்தலை கொடிக்கு மத்தியில ஆதிகேரியும் போடுவான், வாழை மரத்தையும் போடுவான். அது மாதிரி பகவான ஆராதிக்கிறதே வந்துட்டு போற விஷயங்கள்லாம் இதெல்லாம். அப்படி இருக்கிறதே அவனெல்லாம் பஜிக்கிறது. பேரானந்தத்தை ஞானத்தை என்ன அடையணும். ஏதே தாவத் வயந்து ஸ்திரதர மனசா விஸ்வபீடா பகத்தி. நாங்களோ வெளியில்லா, மற்றவர்கள் வேணா ஏமாந்து போலாமே தவிர குருவாயூரப்பா நாங்கள் உன்னை இறுக்கி பிடிச்சிருந்து இப்ப சொன்னேனே அத வாக்குனாலையும் மனசுனாலையும் செயலாலையும் உன்னை பஜிக்கிறது எப்படிங்கிறத நாளை சாயங்காலம் கரெக்டா 6:45 சொல்றேன்.